நேற்று நைட் என் ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபோட நெக்லஸ் கட் ஆயிடுச்சுன்னு நம்மக்கிட்ட ஒட்ட வைக்க கொண்டு வந்தாங்க. இப்போ கடை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆச்சு, காலையில் ஒட்ட வச்சு தரேன்னு நான் சொன்னேன். அவர் காலையில் ஃபங்க்ஷன் போட்டு போகணும், இப்போ அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டார். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எனாமல் வர டிசைன் நெக்லஸ்லாம் சால்ட்ரிங் பண்ணுறப்ப கேஸில் சால்ட்ரு பண்ணக்கூடாது. கேஸில் சால்ட்ரு பண்ணால் ஓவராக ஹீட் ஆகி எனாமல் கலரில் போயிடும். குழாயில் ஊதுனா மட்டும்தான் பொடி மட்டும் கரைஞ்சி ரெண்டும் ஒன்றா பிடிக்கும். இந்த நெக்லஸ் 916, ஸோ நம்ம 916 கேடிஎம் பொடி வச்சு தான் இதை ஊதணும். ஆர்டினரி பொடி வச்சு ஊதுனோம்னா அந்த இடம் வெள்ளையாயிரும். நீங்கள் வெளியே எங்கேயாவது சால்ட்ரிங் பண்ணுறீங்கன்னா இதை மெயினாக நோட் பண்ணணும். இப்போ ஆர்டினரி பொடி வச்சு அவங்க சால்ட்ரிங் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த இடம் வெள்ளையாக மாறிடும். அப்புறம் நீங்கள் ரீசெல் பண்ணலான்னு போகிறப்ப ஆர் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேறு ஏதாவது எடுக்கலான்னு போகிறப்ப இதோட வேல்யூ ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. இப்போ நம்ம சால்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம சால்ட்ரு பண்ண இடத்த மட்டும் நல்லா ஹீட் பண்ணி நவாச்சாரம் போட்டு எடுத்துட்டோம்னா அந்த இடம் பழைய மாதிரி கலர் வந்துடும். நம்ம பண்ணி கொடுத்த ஒர்க்கை பார்த்து என் ஃப்ரெண்டு ரொம்ப ஹாப்பி. நம்ம பண்ண ஒர்க்கோட ஃபைனல் அவுட்புட்டை வீடியோட எண்ணில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கோல்டன் சில்வர் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் இருந்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்டன் சில்வர் ரிலேட்டடான யூஸ்ஃபுல் வீடியோஸை பார்க்க என்னை ஒரு ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.